ஜூலை 13 முதல் 15 வரை ஜார்க்கண்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என ஐஎம்டி மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூலை 13 முதல் 15 வரை ஜார்க்கண்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஐஎம்டி மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று வானிலை ஆய்வுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜூலை 15 வரை மாநிலம் முழுவதும் இடைவிடாத மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார். ஜூலை 13 அன்று கும்லா, குந்தி, சிம்டேகா, சரைகேலாகர்ஸ்வான், கிழக்கு மற்றும் மேற்கு சிங்பூ மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கும், ஜூலை 14 அன்று கிரிதிட், பொகாரோ, தன்பாத், தியோகர், தும்கா, ஜம்தாரா, சரைகேலாகர்ஸ்வான், கிழக்கு மற்றும் மேற்கு சிங்பூம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் திரும்பப் பெறும் திட்டங்களால் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டன. பாலஸ்தீன வட்டாரங்கள். காசாவில் போர் நிறுத்தத்திற்கான ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் துருப்புக்களை பிரதேசத்தில் வைத்திருக்க இஸ்ரேலின் திட்டங்களால் தாமதமாகி வருகின்றன. விவாதங்களை அறிந்த 2 பாலஸ்தீன வட்டாரங்கள் சனிக்கிழமை ஜூலை 12 ஏஎஃப்பி இடம் தெரிவித்தன. 2025 அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலால் தூண்டப்பட்ட 21 மாத மோதலை தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து உடன்படுவதற்காக இருதரப்பு பிரதிநிதிகளும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 6, 2025 கத்தாரில் விவாதங்களை தொடங்கினர். OnePlus Pad 3 மதிப்பாய்வு உங்கள் அடுத்த மடிக்கணினியாக மாற இலக்கு வைக்கிறது. OnePlus படிப்படியாக சக்தி வாய்ந்த தயாரிப்புகளின் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கி வருகிறது. ஒரு பிராண்டாக இது ஏற்கனவே ஸ்மார்ட்போன் பிரிவில் வலுவான இடத்தை பிடித்துள்ளது. எங்கள் சமீபத்திய மதிப்புரைகளில் காணப்படுவது போல், மேலும் இது இப்போது டே பிரிவில் இதை பிரதிபலிக்கிறது. நிறுவனம் 3வது தலைமுறை OnePlus Pads OnePlus Pad 3 ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸ்னாப்டிராகன் 8 எலிட் செயலி, ஒரு பெரிய 12140 mAh பேட்டரி, 13.2 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே மற்றும் சமீபத்திய இயங்கும் பல்பணி இடைமுகம் போன்ற வலுவான அம்சங்களால் ஆதரிக்கப்படும் புதிய பேட் 3 சமீபத்தியக்கு வலுவான சவாலாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது, மேலும் ரசிகர்களின் விருப்பமாக வெளிப்படலாம். தொடக்கத்திலிருந்தே புதிய விசைப்பலகை துணைக்கருவி ஒரு கேம் சேஞ்சர். இது டேப்லெட்டை கிட்டத்தட்ட மடிக்கணினி அனுபவமாக மாற்றுகிறது. நீங்கள் ஆவணங்களை வரைந்தாலும், உலாவினாலும் அல்லது பல பயன்பாடுகளை ஏமாற்றினாலும் விசைப்பலகை உள்ளுணர்வு மற்றும் பதிலளிக்கக்கூடியது. இது தனித்தனியாக விற்கப்படுகிறது, ஆனால் உற்பத்தித்திறன் உங்கள் இலக்காக இருந்தால் அதை உங்கள் வண்டியில் சேர்ப்பது முற்றிலும் மதிப்புக்குரியது. மிசோராமின் சாம்பாய் மாவட்டத்தில் 1.2 கோடி மதிப்புள்ள சட்டவிரோத மெத் மாத்திரைகளை அசாம் ரைபிள்ஸ் பறிமுதல் செய்தது. மீட்கப்பட்ட பொருள் மேலும் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக மிசோராமின் ஜோகாவ்தர் நகரில் உள்ள காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மிசோராமின் சாம்பாய் மாவட்டத்தில் அசாம் ரைபிள்ஸ் வெள்ளிக்கிழமை ஜூலை 11, 2025 1.41 கோடி மதிப்புள்ள சட்டவிரோத மெத்தம்பேட்டமைன் மாத்திரைகளை மீட்டது. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும். யாதவ் மீது விசாரணை அமைக்கும் வரை வர்மா விஷயத்தில் ஆதரவு இல்லை. கபில் சிபல். அவர் மிகவும் சுதந்திரமான உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவர் என்பதால் நீதிபதி வர்மா அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர், மேலும் இது நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஒரு சிறந்த வாய்ப்பு என்று அவர்கள் நினைக்கலாம் என்கிறார் கபில் சிபல். நீதிபதி சேகர் யாதவின் வகுப்புவாத கருத்துக்களுக்காக அவருக்கு எதிராக பதவி நீக்க நடவடிக்கைகளின் கீழ் விசாரணை அமைக்கப்படும் வரை நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் அரசாங்கத்தின் எந்தவொரு நடவடிக்கையையும் எதிர்க்கட்சி ஆதரிக்கக்கூடாது என்று மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் சனிக்கிழமை ஜூலை 12, 2025 தெரிவித்தார். மும்பையில் உள்ள இல் முதலையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறை ஊழியர் காயம். மீட்பாளர்களில் ஒருவரான ராஜேந்திர போயிர் ஊர்வன தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மும்பையில் உள்ள சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவில் எஸ்ஜிஎன்பி மீட்கப்பட்டபோது முதலை தாக்கியதில் வனத்துறை ஊழியர் ஒருவர் காயமடைந்தார் என்று வனத்துறை அதிகாரி ஒருவர் சனிக்கிழமை ஜூலை 12, 2025 தெரிவித்தார். தேசிய பூங்காவிற்குள் உள்ள கண்டேரி குகைகளுக்கு அருகே சதுப்பு நில முதலையை மீட்பதில் எஸ்ஜிஎன்பி மற்றும் பிற நிறுவனங்களின் குழுக்கள் வெள்ளிக்கிழமை ஜூலை 11, 2025 ஈடுபட்டிருந்ததாக அந்த அதிகாரி கூறினார். ஏர் இந்தியா விபத்து அறிக்கை. விமானிகள் குழு அல்பா ஏஐ விமான விபத்து குறித்து நியாயமான உண்மை அடிப்படையிலான விசாரணையை நாடுகிறது. விசாரணையின் தொனியும் திசையும்
விமானி பிழைக்கு ஒரு சார்பை குறிக்கிறது. அல்பா இந்தியா இந்த அனுமானத்தை திட்டவட்டமாக நிராகரித்து, நியாயமான, உண்மை அடிப்படையிலான விசாரணையை வலியுறுத்துகிறது என்று இந்திய விமானிகள் சங்கம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்திய விமானிகள் சங்கம் சனிக்கிழமை, ஜூலை 12, 2025 ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து நியாயமான மற்றும் உண்மை அடிப்படையிலான விசாரணையை கோரியது. ஏனெனில் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையின் தொனியும் திசையும் பைலட் தவறுக்கு ஒரு சார்புடையது என்று அது கூறியது. ஜூன் 12 அன்று 260 பேரை கொண்ட போயிங் 787 முதல் 8 வரை விமான விபத்து குறித்த அதன் முதற்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் AIB வெளியிட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜெய்சங்கர் சீனா செல்கிறார். SCO உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சீனாவின் தியான்ஜினில் சந்தித்து ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அடுத்த வாரம் சீன நகரமான தியான்ஜினில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ACO கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சீனா செல்கிறார் என்று சனிக்கிழமை, ஜூலை 12, 2025 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது. SCO வெளியுறவு அமைச்சர்கள் கவுன்சில் கூட்டம் ஜூலை 15 அன்று தியான்ஜினில் நடைபெறும் என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் சனிக்கிழமை, ஜூலை 12, 2025 தெரிவித்தார்.